உசிலம்பட்டியில நம்ம கடைசியா பார்க்க வந்த முறுக்கு மிஷின் இண்டஸ்ட்ரி இதுதான். இங்க நம்மளோட முறுக்கு மிஷினுக்கான தேடல் எப்படி இருந்துச்சு, அதுக்கு அவங்களோட பதில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம். இதுதான் நம்மளோட முறுக்கு மிஷினுக்கான கடைசி தேடல். மிஷினோட முறுக்கு மிஷினை பார்த்தீங்கன்னா அப் டு பார்ட் மாதிரி நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் பண்ணிடுவோம். அது எல்லாமே A to Z எல்லாமே பண்ணிடுவோம். பிஎல்சி ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, மிஷினரி டிசைனாக இருந்தாலும் சரி, ரோபோ செட்டு, XOE, லிஃப்ட் எல்லாமே நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங். பேட்டன் ரைட் எடுத்து நிறுவனம் கிட்டத்தட்ட 18 வருஷமா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா நாங்க என்ன பண்ணி கொடுக்குறோம்னா, மிஷினோட காஸ்ட்ல இருந்து 60% மட்டும் இனிஷியல் அமௌண்ட் கட்டினா போதும். பேங்க்ஸ் இருக்கிற 40% வந்து 0% இன்ட்ரெஸ்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போய் நம்ம பேங்க்ல போய் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கினாலும் ஒரு 2 இயர் கழிச்சு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று போடுவாங்க. 2 லட்ச ரூபா நம்ம கட்டுறா போறோம். அது அப்படி எதுவுமே அப்ப பிகினர்ல வளர்ந்து வரவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ற விதமா மிஷினுக்குரிய காஸ்ட்டை மட்டும் தான் கட்டுவாங்க. அந்த 40% அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டோ இது வந்து நாங்களே பண்ணி கொடுப்போம். நாங்க என்ன பார்ப்போம்னா, கஸ்டமர் ரிலேட்டடா வந்து ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் இருக்கா, பேங்க் சைடு ரீமார்க் இருக்க கூடாது, சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். பேங்க் டாக்குமெண்ட் எல்லாமே ரீமார்க் இல்லாம இருந்தா நம்மளே ப்ரொவைட் பண்ணி இந்த இதை நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருக்கும், செக்கோடி மிஷின் இருக்கும், டீசல் ஃப்ரேயர் இருக்கும். இதோட இது ஃபுல்லாமே அந்த மிஷினோட இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பெர் டேக்கே வந்து 3000 கிலோ வரையும் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 3000 கிலோ எடுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 700 கிலோ வரையும் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கணும். இது வந்து எல்லாமே ரிங் முறுக்கு அது ஃபுல்லாமே ப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். அப்படியே ஏரியா இங்க இருந்து மிஷின் ஃபுல்லாமே சேஸா வர்றது வந்து இங்கதான் அசம்பிள், XOE, ப்ரோக்ராம், PLC எல்லாமே பண்றது ஃபுல்லாமே இந்த சோர்ஸ் தான். நம்ம கிட்ட இருக்கிற டைப் வந்து இதுதான். மாடல்ஸ் வந்து லோ பட்ஜெட்ல இருந்து ஹை வேரியன்ட் மாடல் வரையும் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது சோலார்லயே முறுக்கு மிஷின். ஆமா, சோலார்லயே பவர் கட் ஆகிறப்போ ஒரு 4 hours நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ண வந்து பேனலை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்றாப்புல வரும். கிளைண்ட்ஸ் A1, லிங்கா, கிருபை இது ஃபுல்லாமே இந்தியா லெவல்ல இருக்க பிக்கஸ்ட். இது ஹல்திராம்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. இப்படியே இங்கிட்டு வந்துட்டீங்கன்னா கண்ட்ரி இப்ப இதுவரை நம்ம எந்தெந்த கண்ட்ரி கொடுத்துருக்கோம்னா, மலேசியா, சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா இப்படி இருக்கிற எல்லா கண்ட்ரிக்குமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். கஸ்டமர் என்னைக்கு டேட் புக் பண்ணாங்களோ அதுல இருந்துமே இந்த ப்ராசஸ் ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டாக் நம்ம கிட்ட எப்பயுமே ஒரு 450 டே எப்பயுமே அவைலபிளாவே 450 டே எப்பயுமே அவைலபிளா இருக்கும். நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸுக்குன்னே தனி பார்ட் ஆஃப் டீம் இருக்கு, டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் சேனல்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஃபுல்லாமே கஸ்டமர்ஸ் கனெக்ட் ஆயிருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு இஷ்யூனா உடனே அவங்க கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கனால வாட்ஸ்அப்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலோ இல்லைன்னா ஃபோன் காலில் ரிஜிஸ்டர் பண்ணாலோ வித்தின் அந்த ஹவர்ஸ் தான். டிராவல் டியூரேஷன் பிளஸ் வந்து அவங்க போற அந்த டைமிங் தான். மற்றபடி அடுத்த வாரம் வரும், இன்னும் 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு எரர்ஸுமே நம்ம ஆஃபீஸில்